ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் டிஎஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, கனெக்டிவ்ஸ், அட்டாமிக் அண்ட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், வெல் ஃபார்ம்டு ஃபார்முலா, டாட்டாலஜி, கான்ட்ரடிக்ஷன், ஈக்குவலன்ஸ், பாஸ்ட்ரி. இந்த எல்லா டாபிக்ஸுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம டிஎஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கனெக்டிவ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிஎஃப் ஸ்டேட்மெண்ட்டோடைய டெஃபினிஷன் எதுன்னு பார்க்கலாம். ஓகே, டெஃபினிஷன் பார்க்கலாம். டிஎஃப் ஸ்டேட்மெண்ட். A TF statement or a proposition is a declarative sentences to which it is meaningful to assign a truth value, true or false, but not both simultaneously. அதாவது TF statement என்னதுன்னா, T என்ன ட்ரூத், Fனா ஃபால்ஸ். ஓகே, இதிலே உங்களுக்கு அதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு புரியும். TF ஸ்டேட்மெண்ட் வந்து என்னதுன்னா, இப்போ ஒரு டேபிளர் காலம், ஒரு ட்ரூத் டேபிள் நம்ம போடுறோன்னா சம் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், சம் கனெக்டிவ்ஸ். அந்த கனெக்டிவ்ஸ் மூலிமா அவங்க கேட்குற கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணும்போது நமக்கு வந்து சம் ஆன்சர் வரும். அது எப்படியா இருக்கும்னா, ட்ரூவா ஃபால்ஸா, இந்த ரெண்டுத்துல எதனா ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஒன்று ட்ரூ இருக்கும், இல்லைனா ஃபால்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்ம டிஎஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திரும்ப பாருங்கள் டெஃபினிஷன். எ டிஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் எ ப்ரப்போசிஷன் இஸ் எ டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் டு விச் இட் இஸ் மீனிங்ஃபுல் டு அசைன் எ ட்ரூத் வேல்யூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பட் நாட் போத் சைமல்டேனியஸ்லி. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கனெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னதுன்னு பார்க்கலாம். ஓகே, கனெக்டிவ்ஸ் பார்க்கலாம். கன்ஜங்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன். கன்ஜங்ஷன் அப்படின்றதுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். த கன்ஜங்ஷன் ஆஃப் டூ ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரப்போசிஷன் P அண்ட் Q இஸ் த ஸ்டேட்மெண்ட் P. இது வந்து ஒரு சிம்பிள். ஓகே, அண்ட் இந்த சிம்பிள் பேர் என்னதுன்னா அண்ட். P அண்ட் Q which is read P and Q. The statement P and Q has a truth value T whenever P and Q have the truth value T. Otherwise it has truth value false F. ஓகே, அதாவது கனெக்டிவில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கன்ஜெக்ஷன் பார்த்துட்டோம். இந்த கன்ஜெக்ஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அண்டுன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த அண்டு, அந்த அண்டோடைய சிம்பிள் தான் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த சிம்பிளோடைய பேர் என்னதுன்னா அண்டு. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ட்ரூத் டேபிள் நம்ம போட்டிருக்கோம். PQ, P அண்டு Q, அண்டு தான் கன்ஜங்ஷன். ஓகே, P அண்டு Q. இப்போது இங்கே TTFF, TFTF இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போது இதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். PQ ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது. அப்போது டூ பவர் n தான் நம்மளுடைய ஃபார்மேட். இப்போது இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குது? 2 வேரியபிள் தான் இருக்குது. ஸோ 2 பவர் 2 என்னது? 4. அப்போ டோட்டலாக 4 தான் வரும். அந்த 4ல் ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து T ட்ரூ வரும், நெக்ஸ்ட்டு ரெண்டு வந்து F ஃபால்ஸ் வரும். சேம் Qவில் பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று மாறும், TF TF அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா P அண்டு Q கண்டுபிடிக்க போகிறோம். P அண்டு Q, இந்த சிம்பிள் பேர் என்னதுன்னா அண்ட் கன்ஜங்ஷன். P அண்டு Qக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. என்னென்னதுன்னா T வந்துச்சுன்னா T, அதர்வைஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா ஃபால்ஸாக தான் வரும். பாருங்கள், T வந்ததால் நம்ம டீன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு TF வருது, F தான் வரும். பிகாஸ் TT வர இடத்துல மட்டும்தான் T, மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே மாற்றி மாற்றி வருது. FF வருது, FT வருது, TF வருது. ஸோ இந்த இடத்துல எல்லாமே நம்ம F போட்டுடலாம். அப்போ TT வர இடத்துல மட்டும்தான் நம்ம டீன்னு சொல்லிட்டு போடுறோம். இதுதான் வந்து கன்ஜங்ஷன். என்னதுன்னா என்னது, அதோடைய டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. இதுதான் அதோடைய ட்ரூத் டேபிள். இந்த மாதிரி தான் நமக்கு எவ்வளோ பெரிய வேரியபிள், ஒரு 3-4 வேரியபிள்ஸ் கொடுத்து எப்படி கொஷின் கேட்டாலுமே அண்டு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்மேட் இதுதான். ட்ரூ வந்துச்சுன்னா ட்ரூ தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போது. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரியுமே நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. 2 மார்க் கொஷினில் வந்து சென்டென்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. P அப்படின்னு சொல்லிட்டு சம் சென்டென்ஸ், Qக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியும் கேட்கலாம், மென்ஷன் பண்ணாமல் இருந்து நம்மளே கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேட்பாங்க. இப்போது இதில் பாருங்கள், P வந்து இட் இஸ் ரெய்னிங் டுடே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. Q வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் 10 சேர்ஸ் இன் த ரூம் அப்படின்னு இருக்குது. அப்போது நம்ம P அண்டு Q, இந்த சிம்பிள் என்னதுன்னா அண்ட் கன்ஜங்ஷன். P அண்டு Q அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, கன்ஜங்ஷன் தானே, இந்த இடத்துல நம்ம அண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். நடுவில் நமக்கு கனெக்டிவ் வேர்டாக அண்ட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பாருங்கள், PQ இருக்குது, இட் இஸ் ரெய்னிங் டுடே
and there are 10 chairs in the room. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல நம்ம and வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் கன்ஜங்ஷன். ஸோ கன்ஜங்ஷன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, கன்ஜங்ஷனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது. இதை நம்ம அண்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. ட்ரூ வந்துச்சுன்னா ட்ரூ, அதர்வைஸ் மற்ற எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ஃபால்ஸாக வரும். ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸ் வந்தால் என்னது, அந்த மாதிரிலாம் இல்லை. ட்ரூ வந்துச்சுன்னா ட்ரூ, மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஃபால்ஸ் தான் போடுறோம். அவ்வளோதான் கன்ஜங்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று நம்ம டிஸ்ஜங்ஷன்னா என்னதுன்னு பார்க்கலாம். ஓகே, டிஸ்ஜங்ஷன் டெஃபினிஷன் பாருங்கள். த டிஸ்ஜங்ஷன் ஆஃப் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் P and Q இஸ் த ஸ்டேட்மெண்ட் P இந்த சிம்பிள் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆர், Q which is read as P or Q. The statement P or Q has truth value F only when both P and Q have the truth value F. Otherwise it has truth value T. அதாவது சிம்பிளாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, டிஸ்ஜங்ஷனை நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோன்னா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். P or Q, இதை நம்ம ஆர்னு சொல்லுவோம். ஓகே, P or Q. இதுக்குமே வந்து ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னதுன்னா, இப்போ போன இதில் நம்ம என்ன பார்த்தோம், கன்ஜங்ஷனுக்கு ட்ரூ வந்துச்சுன்னா ட்ரூ, அதர்வைஸ் எல்லாமே நம்ம ஃபால்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தோமா. இப்போ இந்த டிஸ்ஜங்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு வர கண்டிஷன் என்னதுன்னா, ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் எல்லாமே ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டேபிளர் காலம் பாருங்கள். P வந்து அதாவது 2 வேரியபிள்ஸ் இருக்குது, 2 power n, அப்போ 2 வேரியபிள்ஸ்னால் 2 power 2, அப்போ 4 தான் இருக்க போகுது. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிஸ்ஜங்ஷன், அதாவது PRQ உடைய கண்டிஷன் என்னது, ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ட்ரூ வருது, ட்ரூ ஃபால்ஸ் வருது, ஃபால்ஸ் ட்ரூ வருது, ஃபால்ஸ். அப்போது நமக்கு தேவையானது ஆர் கண்டிஷன், ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் வர இடத்துல நம்ம ஃபால்ஸ் போட்டிருக்கலாம், மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் டிஸ்ஜங்ஷன். கன்ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். கன்ஜங்ஷனோட சிம்பிள் பாருங்கள், இதுதான் அண்டு கன்ஜங்ஷனுக்கு. டிஸ்ஜங்ஷன்னா இப்படி இருக்கும், ஆர். கன்ஜங்ஷனுக்கு வந்து என்னது, ட்ரூ வந்தால் ட்ரூ. அதே மாதிரி டிஸ்ஜங்ஷனுக்கு ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் எல்லாமே வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குமே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். டிஸ்ஜங்ஷனுக்கு P, அதாவது Pயில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஐ ஷால் கோ டு த கேம். Q பாருங்கள், ஐ ஷால் வாட்ச் த கேம் ஆன் டெலிவிஷன். இப்போ இதை வந்து நம்ம ஆர் கண்டிஷனில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை, 2 சென்டென்ஸுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்மளுடைய கனெக்டிவ் வேர்டாக ஆர் இருக்க போகுது, அவ்வளோதான். ஐ ஷால் கோ டு த கேம் ஆர் ஐ ஷால், இந்த இடத்துல ஐ ஷால் வந்துடும். ஐ ஷால் வாட்ச் த கேம் ஆன் டெலிவிஷன், அவ்வளோதாங்க. இதுதான் வந்து டிஸ்ஜங்ஷனுடைய எக்ஸாம்பிள். நமக்கு ட்ரூத் டேபிளில் கேட்டாங்கன்னா அது எப்படி பண்ணணும், ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ், அதர்வைஸ் எல்லாமே ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடுவோம். சப்போஸ் சென்டென்ஸில் இந்த மாதிரி நமக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்குற சென்டென்ஸை நம்ம அவங்க கொடுக்குற கனெக்டிவ் வேர்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம அந்த வேர்டை எழுதிக்கணும், எழுதி போட்டுட்டா முடிஞ்சிடும். இதுதான் வந்து டிஸ்ஜங்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டிஷனல் ப்ரப்போசிஷன்னா என்னதுன்னு பார்க்கலாம்.